வெல்கம் டு விகா சமையல். இன்றைக்கி நம்ம விகா சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நானும் மலாய் கோஃப்தா கறியும் செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம்னா நானும் கோஃப்தாவும் எவ்வளோ விலைன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு பதில் நம்ம வீட்டிலையே ஒரு பேக்கெட் பன்னீர் இருந்தால் போதும், அருமையான கோஃப்தா கறியும் நானும் செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்மளுடைய விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ கடைசியில் மொக்க ப்ளூப்பர்ஸில் இருக்குங்க. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு கப் மைதா எடுத்துக்கலாம். முன்னாடி ஒரு கப் மைதா சேர்த்துட்டேன். இது 2வது கப் மைதா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு எனக்கு தண்ணி தேவைப்பட்டது. உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பூரி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியமாக தான் பிசையணும். நல்லா 5 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. மாவு நம்ம பிசைய நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா கையில் மாவு ஒட்டவே ஒட்டாது. பிறகு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் நம்மளுடைய மாவு நல்லா ஊறட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீர் பட்டர் மசாலா, கேப்சிகம் பட்டர் மசாலா, பேபி பொட்டேட்டோ பட்டர் மசாலா செஞ்சுருக்கோங்க. அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் மசாலாவுக்கு எல்லாம் வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் பொரியட்டும், மசாலா ஜாமான்லாம் பொரியட்டும். 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டரோடையே நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பாதி அளவு வதங்கிடுச்சு. 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏலக்காய் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், மசாலா வாசனை சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு ஒரு டம்ளர் பாலில் ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டாச்சு. 2 துண்டு பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, 1 கிராம்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வடிகட்டின வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதித்தாலே போதும். முந்திரியும் பாலும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக இந்த முந்திரி விழுது தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுவும் சின்ன இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். முந்திரி சேர்த்துக்கறதெல்லாம் அடி பிடிச்சிடும். நல்லா ஒரு 2 தடவை கலரி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பட்டர் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே கோஃப்தாலாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம கோஃப்தா ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவு துருவின பன்னீர் எடுத்துக்கோங்க. 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கேரட் துருவி சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 கப் அளவு இருக்குது. உருளைக்கிழங்கும் பன்னீரும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குலே தண்ணி விடும். தண்ணி விட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரே சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கரெக்டாக மாவு பிசைஞ்சுக்குவோம். ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு உருட்டி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு 18 உருண்டை கிடச்சிருக்கு. ஆயில் வச்சுட்டேன். நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 5லேருந்து 6 உருண்டைகளாக சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாமும் ஒரே கலராக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் உள்ளே இருக்கக்கூடிய பன்னீர் நல்லா வெந்து வரும். அதனால் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம குலோப்ஜான் எப்படி பொரிப்போம் அதே மாதிரி தான் திருப்பி விட்டு நல்லா அழகாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் நான் செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னும் ஒரு 2 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மைதா தொட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் போட போகிறோம். நீல வாக்கலையும் நான் செஞ்சுக்கலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் செய்யலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி நடுவில் வச்சுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கொத்தமல்லி நான்குள்ளே உள்ள வரும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், ஓரளவு ரவுண்ட் ஷேப் நல்லா தேய்ச்சிட்டேன். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு பார்த்து தேய்ச்சிக்கோங்க. பக்கம் பின்னாடி இருக்கக்கூடிய மைதா மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு தண்ணி நல்லா தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சைட்லேயும் நல்லா தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசைக்கல்லில் ஒட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நானும் நல்லா அழுத்தி வச்சுருங்க தோசைக்கல்லையே, அப்போ தான் ஒட்டிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக பபுள்ஸ் வரட்டும். பாருங்கள், சூப்பராக பபுள்ஸ் வருது. ஒரு பக்கம் வெந்துருச்சு. திரும்ப தோசைக்கல்லை திருப்பிட்டு பின்னாடி ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளுடைய பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா நம்ம கடைக்கே போக மாட்டோம். வீட்டிலையே அழகாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்மளுடைய கோஃப்தா கறியும் எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட கோஃப்தா கறியும் பட்டர் நானும் செமையாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய குட்டி பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சுட சுட பரிமாறுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நம்ம அரைச்சி வச்ச பாலும் முந்திரி விழுது இருக்குது, அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்மளுடைய கோஃப்தா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கோஃப்தா கூட சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். அட்டகாசமாக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தரக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா, கேப்சிகம் பட்டர் மசாலா, பொட்டோரோ பட்டர் மட்டா சரி, என்னடா இது நான் சுருண்டு வருது, டென்ஷன் பண்ணுதே.